என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான சொந்தங்களே, நீங்கள் ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையினால் நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சுதந்திரித்துக் கொண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளாக தகப்பன் உங்களை மாற்றுவாராக. நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா காரியத்திலும் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் என்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் நான் அவரை நம்புவேன், அவரையே துதிப்பேன், அவரையே நான் போற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். என் அன்பு உறவுகளே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ நெருக்கடிகள், எவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிறைய மழையினால ஒரு பேரழிவை பார்க்குறோம். இப்போ தென் மாவட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பெரிய மழையினால பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே நமக்கு ஒரு பயத்தையும் திகிலையும் ஒரு எச்சரிப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. அப்போது நம்ம இன்னும் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அன்புக்குள்ளே இன்னும் நம்மளை பூர்ணப்படுத்த விரும்புகிறார். என் வருகை சமயமாக இருக்குதுமா, நீ ஓடுற ஓட்டம் உலகத்தோடு ஓடிட்டு நின்றுருக்காத, அதை தாண்டி உன்னதத்துக்காக நீ ஓடணும், அதற்கேற்றதான் உன் வாழ்க்கை நடைமுறைகள் இருக்குன்னு அவர் விரும்புகிறார். சரிங்களா? அழகாக வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் என்னை காப்பாற்றுவார், உண்மையே நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறது அவரால் தான். இன்னைக்கு இந்த வாழ்க்கை ஏசப்பா கொடுத்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேன்மை ஏசப்பா கொடுத்தது. இந்த ஏசப்பா கொடுப்பதற்கான ஒரு தெய்வ மனிதர்களை உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் உங்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் வீண் போனது கிடையாது. நம்ம எவ்வளோ காரியத்தை சொல்லிக்கலாம். என் ஜெபத்தில் வளர்ந்தேன், என் ஜெபத்தில் உயர்ந்தேன், என்ன வேணும் நீங்கள் சொல்லிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட மன விருப்பங்கள், அதில் யாரும் தலையிட முடியாது. ஆனாலும் உங்களை இந்த சூழ்நிலைக்கு உருவாக்குவதற்கு ஒரு தேவ மனிதனை தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கும் வளர்ச்சிக்கும் உங்கள் ஜெபங்கள் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். அப்போ ஊழியருடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் இணைக்கப்படும் போது தான் உங்களுடைய வாழ்வுடைய உயர்வுகள், உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வாழ்க்கையுடைய மேன்மைகள். அப்போ இன்றைக்கு என்னை காப்பாற்றி வைத்திருக்கிற என் தேவனுக்காக, எனக்கு ஜீவனை கொடுத்த இந்த ஜீவனுள்ள தேவனுக்காக, அவருக்காக நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், எந்த பணியை செய்ய தேவன் என்னை அழைத்திருக்கிறார், எந்த ஊழியத்தை செய்வதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சபையில் சில பேர் நல்லா நின்று செபிக்கிறவர்களாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். சபையை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்கலாம். இல்லை சில பேருக்கு என்ன பண்ணலாம், உதவி செய்யக்கூடிய உதவிக்கரங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கலாம். இல்லை ஊழியங்களை தாங்கிறவர்களாக இருக்கலாம். இல்லை ஊழியர்களோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய வைத்திருக்கலாம். உங்களுக்கு இந்த ஜீவனையும் இந்த காரியத்தை செய்திருக்கிறவர் உங்களை தேவனுக்கென்று எடுத்து பயன்படுத்துவதற்கான ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அது என்ன வாசல் அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கேட்கணும். ஆண்டவருடைய எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, என்னை இந்த ஜீவனை கொடுத்துருக்கீங்களப்பா, இந்த ஜீவனை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, அதை எனக்கு உணர்த்துங்க. நீங்கள் சொல்கிறீங்களே, எங்கள் ஜெபத்தில் வளர்ந்துட்டோம், எங்கள் ஜெபத்தில் பெருகிட்டோம், எங்கள் ஜெபத்தினால தான் இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைச்சு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த உயிரை காப்பாற்றினீங்க, இந்த உயிர் இனிமேட்டு உங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படணும். நீங்கள் தான் ஊழியக்காரரை நம்புறதில்ல, சபையை நம்புறது கிடையாது. இன்றைக்கி நம்ம நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுனால என்ன பண்ணுறாங்க, நமக்குள்ளேயே நம்ம தயார்படுத்திக்கிறோம். ஸோ நல்லது, கர்த்தருடைய கிருபை உங்களை அப்படி ஒரு உணர்வோடு வளர்த்து கொண்டு இருக்குன்னா ஆசீர்வாதம் தான். அதே ஆண்டவர்கிட்ட கேளுங்க இல்லையா? நீங்கள் ஜெபிச்சு தானே இதெல்லாம் சாதிச்சிங்கன்றீங்க இல்லையா? அந்த ஜெபத்தில் கேளுங்க, ஆண்டவர் இந்த உயிரை கொடுத்தீங்க, இந்த உயிருக்கு நான் உங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறாரா பாருங்கள். சரிங்களா?
யாரை கொண்டு பேசுவார்கள், யார் மூலமாக தேவன் அழைப்பை கொடுப்பார், எதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துவார் என்பதை ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளணும். சரிங்களா? உங்களை காப்பாற்றின தேவனுக்கு உண்மையாக இருங்க, அவ்வளோதான். நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ, உங்களை படைத்த தேவனுக்கு உண்மையாக இருங்க. அவர்கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்ட உங்களால் உண்மையாக இருக்க முடியும். தேவன் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.